மணப்பாற மாடு கட்டி மாயவரம் ஏறு பூட்டி மணப்பாற மாடு கட்டி மாயவரம் ஏறு பூட்டி வயக்காட்ட உழுது போடு சின்ன கண்ணு பசும் தழைய போட்டு பாடுபடு செல்ல கண்ணு ஆத்தூரு கிச்சடி சம்பா ஆத்தூரு கிச்சடி சம்பா பார்த்து வாங்கி விதைச்சு ஆத்தூரு கிச்சடி சம்பா பார்த்து வாங்கி விதைச்சு நாட்டை பறிச்சு நட்டு போடு சின்ன கண்ணு தண்ணிய ஏத்தம் புடிச்சு இறச்சு போடு செல்ல கண்ணு நாட்டை பறிச்சு நட்டு போடு சின்ன கண்ணு தண்ணிய ஏத்தம் புடிச்சு இறச்சு போடு செல்ல கண்ணு கருத நல்லா விளைய வச்சு மருத ஜில்லாள வச்சு கருத நல்லா விளைய வச்சு மருத ஜில்லாள வச்சு அறுத்து போடு களத்து மேட்டில சின்ன கண்ணு நல்லா அடிச்சு தூசி அளந்து போடு செல்ல கண்ணு பொதிய ஏற்று வண்டியிலே பொள்ளாச்சி சந்தையிலே பொதிய ஏற்று வண்டியிலே பொள்ளாச்சி சந்தையிலே விருதுநகர் வியாபாரிக்கு சின்ன கண்ணு. வேளாண் பெருமக்களுக்கு அன்பு வணக்கம். இன்றைய பொன்விளையும் பூமி நிகழ்ச்சியில் முதலில் வருவது வேளாண் செய்திகள், வேளாண் ஆலோசனை நேரம், வேளாண் சந்தை நிலவரம், வேளாண் வானிலை மற்றும் வேளாண் தொழில்நுட்பம். இன்றைய வேளாண் தொழில்நுட்ப பகுதியில் நவீன முறையில் மாடித் தோட்டம் அமைத்தல் குறித்து தஞ்சாவூர் மாவட்டம் ரமணி நகரை சேர்ந்த வேளாண்மையாளர் திரு பிச்சை மணிவண்ணன் அவர்கள் தரும் தகவல்கள். இனி தொடர்வது வேளாண் செய்திகள். வணக்கம். வணக்கம். வேளாண் செய்திகள். முதலில் வருவது மாத்தி யோசிச்சேங்க. நன்னீர் மீன் வளர்ப்பில் ஈடுபட்டு பயனடைந்த தஞ்சாவூர் மாவட்டம் புதூர் கிராம வேளாண்மையாளர் திரு மானல் பரமசிவம் அவர்கள் தரும் செய்திகள். வேளாண் ஆலோசனை நேரத்தில் தஞ்சாவூர், திருச்சி, கரூர், பெரம்பலூர், திருவாரூர், அரியலூர், நாகப்பட்டினம் ஆகிய மாவட்ட வேளாண்மையாளர்களுக்கான வேளாண் அறிவுரை மற்றும் இன்றைய தாவர பகுதியில் பழப்பயிர் திராட்சை. இன்றைய தகவல் நேரத்தில் வெள்ளை பூண்டில் நூற்புழுவின் தாக்கமும் ஒருங்கிணைந்த நோய் மேலாண்மை முறைகளும். இன்றைய வேளாண் சந்தையில் தேனி உழவர் சந்தையில் காய்கறிகளின் இன்றைய விலை நிலவரம். கன்னியாகுமரி மாவட்டம் தோவாளை மலர் சந்தையில் வணிக மலர்களின் இன்றைய விலை நிலவரம். தமிழ்நாடு பட்டுக்கூடு மற்றும் கச்சா பட்டு நூலின் விலை நிலவரம். வேளாண் வானிலையில் காவிரி டெல்டா மண்டலத்திற்கான வானிலை அறிவிக்கை, உழவர் மற்றும் மீனவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு. விரிவான செய்திகள். மாத்தி யோசிச்சேங்க. வேளாண்மையாளர்களின் பொருளாதார வளர்ச்சிக்கு மீன் வளர்ப்பு பேருதவி புரிகின்றது. இதன் மூலமாக வேளாண் பெருமக்களின் பொருளாதாரமும் மேம்படுகிறது. அந்த வகையில் நன்னீர் மீன் வளர்ப்பில் ஈடுபட்டு வெற்றி கண்ட தஞ்சாவூர் மாவட்டம் புதூர் கிராம வேளாண்மையாளர் திரு மானல் பரமசிவம் அவர்களை சந்தித்த போது இந்த மாதிரி உங்ககிட்ட வந்துட்டு ஒரு 6 குட்டை இருக்குதுன்றீங்களா? மீன் குட்டை இது முதல்ல 6 ஏக்கரில் வச்சுருக்கோம் சார். இப்போ நெருக்கியில் குட்டைன்னு கணக்கு பண்ணால் ஒரு 20 குட்டைக்கு மேலே இருக்குது சார். சரிங்க. 1/2 ஏக்கரு 1 ஏக்கரு அதான் இருக்கிற மண்ணுக்கு தகுந்தாப்புல. ஒரே வகையான மீன் வச்சிருக்கீங்களா? இதில் எல்லாம் ஒரு வகை மீன். இதில் எல்லாம் கெண்டை. இது கெண்டை மீன். அப்புறம் கெளுத்தி மீன், வவ்வால் மீன். கெளுத்தி மீன் வச்சுக்கல, கொடுவா மீன் வச்சு வளர்த்தோம். வளர்த்தோம் முன்னாடி அது 6 வருஷம் முன்னாடி முடிச்சிட்டோம். சரிங்க. இப்போ அடுத்து ஜிலேபி போட்டோம். ஜிலேபி இந்த ஜிலேபிலே கொஞ்சம் ப்ரீடு கொஞ்சம் பெரிய கட்லாவும் இதுக்குள்ளே இருக்குது. ஒரே குளத்துக்குள்ளே இந்த குளத்துலையே கட்லா மேலே வளருது, ரோகு மிடில் வளருது, மிருகால் கீழே வளருது. இப்போ இதில் வந்து 4 அடுக்கு கெண்டை இங்கே இருக்குது. இதில் 6 வகையான கெண்டை மீன் வச்சுருக்குறோம். சரிங்க. கெண்டை மீன்னாங்க 6 வகையான கெண்டை மீன். ஜிலேபின்னா ஜிலேபி தனியாக. சரிங்க. இப்போ ஜிலேபின்னா ஒரு ஏக்கருக்கு இப்போ 8000 பீஸ் விடுறோம். கெண்டைனா ஒரு ஏக்கருக்கு 3000 நம்பர் விடுறோம்.
உற்பத்தி செய்யப்படுகின்ற ஒரு பகுதி இல்லைங்களா? நன்னீரில் வளர்ற மீனுங்களுக்கு நீங்க இது உற்பத்தி செஞ்சு மற்ற இடங்களுக்கு நீங்க தரீங்க, மற்றவர்களுக்கு நீங்க விற்பனை செய்றீங்க. சரிங்க. அதுல பயன்படுத்தக்கூடிய அளவுக்கு இது ஏதோ ஒன்று கண்ணில் பட்டது. இது என்ன மருந்துங்க அது? இப்போ இது வந்துங்க நம்ம தாய் மீன் இருக்கு. தாய் மீனுங்கிறது ஆண் மீன் பெண் மீன் 2 வகை மீன் இருக்குது. ஒவ்வொரு கட்லா எடுத்துக்கிட்டாலும் இது 2 ரோகம் எடுத்துக்கிட்டாலும் அது மாதிரி ஒவ்வொரு மீன்லையும் ஆண் மீன் பெண் மீன் பிரிப்போம். அந்த ஆண் மீன் பிடிப்போம். அது எப்படின்னா ஒரு மீனை பிடிப்பீங்களா இல்லை மொத்தமாக மீனை பிடிப்பீங்களா? மொத்தமாக மீன் பிடிச்சா நல்ல ரகமாக நல்ல பருவமுள்ள மீனாக எடுத்துக்கிட்டு அந்த பருவமுள்ள மீனுக்கு வந்து நீங்கள் வந்து பருவம்ன்றது எப்படி நீங்கள் பருவங்கிறது 3 வருஷத்துக்கு அப்புறம் தான் அது பருவத்துக்கு வரும். அந்த ஒரு மீன் குட்டையில் விட்டு 3 வருஷம் பிடிக்காமல் இருப்பீங்களா? பிடிக்காமல் இருப்போம். பிடிக்காமல் இருக்குன்னா அந்த சைஸ் ஒரு 2 கிலோ 3 கிலோ வர அளவுக்கு மீனை வளர்ப்போம். தாய் மீனாகவே வளர்ப்போம். அதுக்கு தனியாக தீவனம், அதுக்கு தனியாக கண்காணிப்பு எல்லாமே தனியாக பண்ணுவோம். காரணம் தாய் மீன் இருக்கும்போது நல்ல மீனாக எடுத்து போடுவோம். 1 வருஷத்துக்கு எடுக்கிற அப்புறமே மீன் பிடிக்கும்போது நல்ல 3 வருஷம் போனால் 3 கிலோ தான் வருங்களா? ஒரு மீன் 3 வருஷம் போனால் 2.5 கிலோ 3 கிலோ வர்ற மாதிரி தான் ஃபீடு கொடுப்போம். சரிங்க. அதுக்கு மேலே கொடுத்து வளர்த்துட்டா மீன் இங்கே மெயின்டைன் பண்ண முடியாது. தீவன செலவு நிறையா போயிடும். இங்கே ஹேண்டில் பண்ணுறது கஷ்டமாக இருக்கும். நம்மளோட இடம் அவ்வளோக்கு கட்டுமான இடமா தான் இருக்குது. அந்த மீனை வந்து ஒரு 8 வருஷத்துக்கு வச்சுக்குவோம். நம்ம ஒரு மீனுடைய ஆயுள் காலம் 8 வருஷம் ரொம்ப நாள் இருக்குது. 50 வருஷம் கூட போட்டு போகலாம். பட் 8 10 வருஷம் வச்சுக்கிட்டோம்னா அந்த மீனை ஹேண்டில் பண்ணலாம். ஒரு 7-8 கிலோ மீனை தான் நம்ம பிடிச்சி ஹேண்டில் பண்ண முடியும். அதுக்கு மேலே பிடிக்கிறது எங்கள்கிட்ட வலையோ அதை வச்சுக்கிற வாய்ப்போ எங்கள்கிட்ட இருக்காது. கையாளக்கூடிய வசதிகளோ இருக்காது. அதுக்குள்ள டெப்த்தான குளமோ இருக்காது. இல்லை, நான் என்ன கேட்குறேன்னா, இப்போ மீன் குட்டையில் வளர்க்குறீங்க, அது எப்படி வந்துட்டு வேறுபடுத்தி அதை தனிமைப்படுத்தி பார்ப்பீங்க? அது பிடிக்கும்போது அந்த செதில்கள் இப்படி இருக்கும். ஒரு மீன் இனத்துக்கும் இப்படி ஒரு கண்டிஷன் இருக்கும். அந்த வால் இப்படி தான் இருக்கணும், அந்த உடம்பு இப்படி தான் இருக்கணும், மூக்கு இப்படி தான் இருக்கணும்னு ஒரு படம் இருக்கும் நம்மள்ட்ட. ஏற்கனவே தியரிட்டிக்கலாக நம்ம வந்து மீனோட பயிற்சி எடுத்திருப்போம். அந்த மாதிரி நம்ம எடுத்து பிரிச்சுக்குவோம். மீனை பிரித்து ரொம்ப ஒரு வருஷம் பிடிக்கும்போது உங்கள் வலையில மாட்டினாலும் கூட தனியாக மீண்டும் அது தண்ணியிலே விட்டுருவீங்க. அதில் நல்ல ஜாதியான ரகங்கள் எடுத்து வச்சு வளர்த்துக்கிட்டு இருந்தோம் இது வரலாம். இப்போ வந்து இப்போ கடந்த வருஷத்தில் வந்து நம்ம மீனோட பயிற்சி மையத்தில் என்ன ஒரு வேண்டுகோள் ரொம்ப நாளாக வச்சுக்கிட்டு இருந்தோம்னா, இந்த மீனெல்லாம் நாங்கள் 30-40 வருஷமாக பயன்படுத்திக்கிட்டே இருக்கோம். அதில் ஜெனட்டிக் வந்து மாற்றம் இருக்கிறது மாதிரி இருக்குது. அதனால் ஒரிஜினல் பீஸ் வேணும்னு கேட்டதுக்கப்புறம் இப்போ அவங்க அதுக்குன்னு ஆராய்ச்சி நடந்துக்கிட்டு இருக்குது. அது வருங்காலத்தில் எங்களுக்கு கிடைக்க போகுது. அதில் இப்போ நாங்கள் இங்கே பயன்படுத்திட்டு இருக்கிற இந்த பழைய காலத்து மீனையே வச்சு அதிலே நல்ல ரகமாக எடுத்து ஜெனட்டிக் நல்லா 1 கிலோ மீன் எடுக்கிறீங்க, ஆணும் பெண்ணும். ஆமாம், 1 கிலோ வெயிட் உள்ளது எடுத்து என்ன பண்ணுவீங்க? இப்போ 2.5 கிலோவுக்கு மேலே தான் நாங்கள் ஊசியே போடுறதுக்கு உள்ள பருவத்துக்கு வரும் அந்த மீன். இதை வந்துட்டு ஒரு நீங்கள் சொன்னீங்கன்னா 10 ml ஒரு 6 அல்லது 8 மீன்களுக்கு தான் போடுவோம். ஆமாம், மீனோட வெயிட்டுக்கு தகுந்தாப்புல கொஞ்சம் கூட குறைச்சிடுவோம். வெயிட் வச்சு தான் போடுவோம். சரி, மீனை ஸ்கேல் வச்சு வெயிட் வச்சு அது எவ்வளோ வெயிட் இருக்கோ அதுக்கு தகுந்தாப்புல மருந்து கொடுப்போம். கிலோவுக்கு 0.5 ml அப்படிங்கிற ரேஷியோவில். அது மாதத்துக்கு பின்னாடி வரும்போது இப்போ நம்ம மேல தான் ஸ்டார்ட் பண்ணுவோம். அப்போ வந்து 0.5 போதும். மே, ஜூன், ஜூலை, ஆகஸ்ட் செப்டம்பரில் 0.6 போயிடுவோம். ஏன்னா மீனோட அந்த முட்டையிடுற திறன் குறைஞ்சிடும். 1 ml கூட போகும். ஆமாம், 1 ml தான் கூட. ஆமாம், மீன் இந்த முட்டையிடுற திறன் குறைஞ்சிருக்கும். அப்போ இன்னும் கொஞ்சம் சீக்கிரம் சிமுலேட் பண்ணால் நல்லா இருக்குமேங்கிறதுக்காண்டி 1 ml சேர்த்து கொடுப்போம். தூண்டுதலை கொஞ்சம் கூட கொடுக்குது. தூண்டுதல் முறை மீன் வளர்ப்பு, மீன் குஞ்சு உற்பத்தி. இது தமிழில் சொல்ல அடுத்த ஸ்டெப் என்னங்க இதனுடைய? அடுத்த இங்கே மீனை ஊசி போட்டுருவாங்கன்னா மீனை ஊசி விட்டு அடுத்து ஸ்பேனரின்னு அந்த 5 மீட்டர் டயமீட்டரில் ஒரு பெரிய ஸ்விம்மிங் ஃபீல்டு இருக்குது. சரிங்க, அது வந்து ஒரு 2 அடி தண்ணி இருக்கும். அதில் அந்த ரவுண்டு போகலாங்க சார். மேலும் விவரங்களுக்கு திரு மானல் பரமசிவம் அவர்களை 094-42-7395 என்ற கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம். இனி வருவது வேளாண் ஆலோசனை நேரம். இன்றைய வேளாண் ஆலோசனை நேரத்தில் தஞ்சாவூர், திருச்சி, கரூர், பெரம்பலூர், திருவாரூர், அரியலூர், நாகப்பட்டினம் ஆகிய மாவட்டங்களுக்கான வேளாண் அறிவுரை. மிதமான மழை எதிர்பார்க்கப்படுவதால் முதிர்ந்த நிலையில் உள்ள பின்சம்பா, தாளடி நெல்லினை அறுவடை செய்ய வேண்டும். நெல் தரிசு பயிர் வகை பயிர்களில் பூக்கும் தருணத்தில் இலைவழி தெளிப்பாக பயிர் அதிசயம் ஏக்கருக்கு 2 கிலோ பூக்கும் தருணத்திலும்,
15 நாட்கள் இடைவெளியிலும் தெளிக்க வேண்டும். ஆடுதுறை 43, ஆடுதுறை 45 போன்ற கோடை பருவத்திற்கு ஏற்ற நெல் ரகங்களை விதைக்கலாம். புல் மீதுள்ள பனித்துளிகள் காய்ந்த பிறகு கால்நடைகளை மேய்ச்சலுக்கு விடுவதால் ஒட்டுண்ணி புழுக்கள் தாக்கத்திலிருந்து பாதுகாக்கலாம். மேற்கூறப்பட்ட அறிவுரைகளை பின்பற்றி பயன்பெறுமாறு வேளாண்மையாளர்கள் கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். இன்றைய தாவர பகுதியில் பழப்பயிர் திராட்சை. இன்றைய தாவர பகுதியில் பழப்பயிர் திராட்சையின் சாகுபடி முறைகள் குறித்து காண்போம். மண் மற்றும் தட்பவெப்பம். நல்ல வடிகால் வசதி உள்ள வண்டல் மண் திராட்சை சாகுபடிக்கு ஏற்றதாகும். மண்ணின் கார அமிலத்தன்மை 6.5 முதல் 7.5க்குள் இருக்க வேண்டும். பயிரிட ஏற்ற ரகங்கள் பன்னீர், தாம்சன், அர்காவதி, அர்காஹான்ஸ், அர்ஹாரினா, அனாபியி சாகி. நீர் நிர்வாகம். செடிகள் நட்ட உடனேயும் 3வது நாளும் நீர் பாய்ச்ச வேண்டும். பின்பு வாரத்திற்கு ஒரு முறை நீர் கட்ட வேண்டும். மகசூல். விதையில்லா ரகங்கள் ஒரு வருடத்தில் ஒரு ஹெக்டேருக்கு 15 டன்கள் கிடைக்கின்றது. பன்னீர் திராட்சை ஒரு வருடத்தில் ஒரு ஹெக்டேருக்கு 30 டன்கள் கிடைக்கின்றது. அனாபியி சாகி மற்றும் அர்கா வீரிய ஒட்டு ரகங்களை பொறுத்தவரை 20 டன்கள் மகசூல் ஒரு ஹெக்டேருக்கு ஓராண்டில் கிடைக்கின்றன. மேலும் விவரங்களுக்கு www.agritech.tnau.ac.in என்ற இணையதளத்தை பார்க்கலாம். இனி வருவது தகவல் நேரம். இன்றைய தகவல் நேரத்தில் வெள்ளை பூண்டில் நூற்புழுவின் தாக்கமும் ஒருங்கிணைந்த நோய் மேலாண்மை முறைகளும். பூண்டு வகை பயிர்களில் நூற்புழுக்கள் தாவரத்தின் மேல் பகுதிகளான இலை மற்றும் தண்டுகளை தாக்குகின்றன. இதனால் பூண்டின் வளர்ச்சி பாதிக்கப்பட்டு மகசூல் இழப்பினை ஏற்படுத்துகிறது. இதனை கட்டுப்படுத்த ஒருங்கிணைந்த நோய் மேலாண்மை முறைகளை பின்பற்றலாம். உதாரணமாக ஒரு ஹெக்டேருக்கு தொழு உரம் 20 டன் அல்லது வேப்பம் பிண்ணாக்கு 20 டன் இடுதல். உயிர் உரங்களான அசோஸ்பைரில்லம் மற்றும் பாஸ்போபாக்டீரியா போன்றவைகளை தலா 2 கிலோ அளவில் தொழு உரத்துடன் கலந்து பூண்டு பற்களை நடுவதற்கு முன்பு அடியுரமாக இடுதல். பூண்டை தொடர்ச்சியாக பயிர் செய்யாமல் முள்ளங்கி மற்றும் கேந்தி பயிர்களுடன் பயிர் சுழற்சி செய்தல். 1 மில்லி லிட்டர் பாஸ்போமிட்டான் மருந்தை 1 லிட்டர் தண்ணீரில் கரைத்து அந்த கரைசலில் பூண்டின் விதை பற்களை 15 நிமிடம் ஊற வைத்து பின்பு நிழலில் உலர்த்தி நடுதல். நூற்புழுக்கள் தாக்குதல் அதிகமுள்ள வயல்வெளிகளில் 1 லிட்டர் தண்ணீரில் 2 மில்லி மீத்தைல் டெமெட்டான் அல்லது பாஸ்போமிட்டான் கலந்து நடவு செய்த 15வது நாளில் தெளிக்க வேண்டும். 30வது நாளில் 3 மில்லி வேப்பெண்ணெய் அல்லது அது சார்ந்த மருந்துகளான பயோசால் அல்லது நீமசால் 1 லிட்டர் தண்ணீரில் கலந்து தெளிக்க வேண்டும். 45வது நாளில் 1 கிராம் அசிபேட்டை 1 லிட்டர் தண்ணீரில் கலந்து தெளிக்க வேண்டும் என்றும் வேளாண்மையாளர்கள் கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். விளம்பர இடைவேளைக்கு பிறகு வேளாண் செய்திகள் தொடரும். சரிங்க சரிங்க. இவ்ளோ நேரம் சிரிச்சு யார்கிட்ட பேசிட்டு இருந்தீங்க? விவசாயிகள் கால் சென்டர் நிபுணர்கிட்ட பயிர்கள் பத்தின யோசனை கேட்டுட்டு இருந்தேன். காலையில சரி, மதியானம் கூடவா? விவசாயிகள் கால் சென்டர் காலையில 6 மணில இருந்து ராத்திரி 10 மணி வரை திறந்திருக்கும். ஞாயிற்றுக்கிழமை கூடவா? ஆமா, வருஷத்துல 365 நாளும் திறந்திருக்கும். விவசாயம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு தங்கள் மொழியில் உடனே தீர்வு பெற இந்தியாவில் எங்கிருந்தும் எந்த போன் மூலமும் தேசிய ஹெல்ப்லைன் நம்பர் 1800-180-1551 தொடர்பு கொள்ளவும். இனி வருவது வேளாண் சந்தை. தேனி உழவர் சந்தையில் காய்கறிகளின் இன்றைய விலை நிலவரம். கத்திரிக்காய் 1 கிலோ 30 ரூபாய்க்கும், வெண்டைக்காய் 1 கிலோ 50 ரூபாய்க்கும், அவரைக்காய் 1 கிலோ 45 ரூபாய்க்கும், புடலங்காய் 1 கிலோ 20 ரூபாய்க்கும், சொரக்காய் 1 கிலோ 12 ரூபாய்க்கும், பாகற்காய் 1 கிலோ 35 ரூபாய்க்கும், மாங்காய் 1 கிலோ 33 ரூபாய்க்கும், முருங்கைக்காய் 1 கிலோ 17 ரூபாய்க்கும், சின்ன வெங்காயம் 1 கிலோ 40 ரூபாய்க்கும், பெரிய வெங்காயம் 1 கிலோ 16 ரூபாய்க்கும், பச்சை மிளகாய் 1 கிலோ 30 ரூபாய்க்கும், தக்காளி 1 கிலோ 32 ரூபாய்க்கும், இஞ்சி 1 கிலோ 35 ரூபாய்க்கும், வாழைக்காய் 1 கிலோ 20 ரூபாய்க்கும், தேங்காய் 1 கிலோ 24 ரூபாய்க்கும், பீன்ஸ் 1 கிலோ 70 ரூபாய்க்கும், கேரட் 1 கிலோ 18 ரூபாய்க்கும், பீட்ரூட் 1 கிலோ 20 ரூபாய்க்கும், முட்டைக்கோஸ் 1 கிலோ 18 ரூபாய்க்கும், சௌச்சௌ 1 கிலோ 25 ரூபாய்க்கும், கீரைகள் 1 கிலோ 20 ரூபாய்க்கும், கருவேப்பிலை 1 கிலோ 40 ரூபாய்க்கும், கொத்தமல்லி 1 கிலோ 10 ரூபாய்க்கும், புதினா 1 கிலோ 20 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டது. கன்னியாகுமரி மாவட்டம் தோவாளை மலர் சந்தையில் வணிக மலர்களின் இன்றைய விலை நிலவரம்.
கத்தரி ரோஸ் 20 பூக்கள் கொண்ட ஒரு பாக்கெட்டின் விலை 20 ரூபாய்க்கும், மல்லிகை 1 கிலோ 300 ரூபாய்க்கும், முல்லை 1 கிலோ 300 ரூபாய்க்கும், கனகாம்பரம் 1 கிலோ 200 ரூபாய்க்கும், செண்டுமல்லி 1 கிலோ 50 ரூபாய்க்கும், வாடாமல்லி 1 கிலோ 40 ரூபாய்க்கும், பட்டன் ரோஸ் 1 கிலோ 100 ரூபாய்க்கும், துளசி 1 கிலோ 30 ரூபாய்க்கும், சம்பங்கி 1 கிலோ 100 ரூபாய்க்கும், அரளி 1 கிலோ 110 ரூபாய்க்கும், சாமந்தி 1 கிலோ 200 ரூபாய்க்கும், காக்கடா 1 கிலோ 300 ரூபாய்க்கும், கோழிக்கொண்டை 1 கிலோ 40 ரூபாய்க்கும், விரிச்சிப்பூ 1 கிலோ 150 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டது. தமிழ்நாடு பட்டுக்கூடு விற்பனையில் முன்னணி நகரங்களின் விலை நிலவரம். தருமபுரியில் வெண்பட்டுக்கூடு கிலோ ஒன்று அதிகபட்சமாக 558 ரூபாய்க்கும், குறைந்தபட்சமாக 410 ரூபாய்க்கும், சராசரியாக 488 ரூபாய்க்கும். சேலத்தில் வெண்பட்டுக்கூடு கிலோ ஒன்று அதிகபட்சமாக 524 ரூபாய்க்கும், குறைந்தபட்சமாக 517 ரூபாய்க்கும், சராசரியாக 521 ரூபாய்க்கும். கோயம்புத்தூரில் வெண்பட்டுக்கூடு கிலோ ஒன்று அதிகபட்சமாக 560 ரூபாய்க்கும், குறைந்தபட்சமாக 401 ரூபாய்க்கும், சராசரியாக 450 ரூபாய்க்கும். ஓசூரில் மஞ்சள் பட்டுக்கூடு கிலோ ஒன்று அதிகபட்சம், குறைந்தபட்சம் மற்றும் சராசரியாக 325 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டது. காஞ்சிபுரம் அண்ணா பட்டு பரிமாற்றகத்தில் கச்சாப்பட்டின் விலை நிலவரம். பல்முனை கச்சாப்பட்டி கிலோ ஒன்று அதிகபட்சமாக 3670 ரூபாய்க்கும், குறைந்தபட்சமாக 3350 ரூபாய்க்கும், சராசரியாக 3558 ரூபாய்க்கும் விற்பனையானது. இனி வருவது வேளாண் வானிலை. வேளாண் வானிலையில் காவிரி டெல்டா மண்டல மாவட்டங்களான திருச்சி, பெரம்பலூர், கரூர், தஞ்சை, திருவாரூர், நாகப்பட்டினம், அரியலூர் ஆகிய மாவட்டங்களில் காற்றின் வெப்பநிலை அதிகபட்சமாக 35.5 டிகிரி செல்சியஸ் ஆகவும், குறைந்தபட்சமாக 25.6 டிகிரி செல்சியஸ் ஆகவும், காற்றின் ஒப்பு ஈரப்பதம் 53.2%, காற்றின் வேகம் மணிக்கு 4.1 கிலோமீட்டராகவும், மண்ணின் ஈரப்பதம் 15 சென்டிமீட்டர் ஆழத்தில் 25.1%, மண்ணின் வெப்பநிலை 15 சென்டிமீட்டர் ஆழத்தில் 26.2 டிகிரி செல்சியஸ் ஆகவும், மழையின் அளவு 0.6 மில்லிமீட்டர் ஆகவும், சூரிய கதிர்வீச்சு 439.1 கலோரி பெர் சென்டிமீட்டர் ஸ்கொயர் ஆகவும், வளிமண்டல அழுத்தம் 901.3 ஹெக்டா பாஸ்கல் அளவாகவும், இலையின் ஈரப்பதம் மணிக்கு 2.2 இருந்தது. வானிலை முன்னறிவிப்பு. உழவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு. தமிழ்நாட்டின் உள் மாவட்டங்களில் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடும். புதுச்சேரி மற்றும் தமிழக கடலோர பகுதிகளில் ஒரு சில இடங்களில் மட்டும் மழை பெய்யக்கூடும். மீனவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு. தமிழகம் மற்றும் புதுச்சேரி கடலோர பகுதி மீனவர்களுக்கு வானிலை எச்சரிக்கையும் ஏதும் இல்லை. இத்துடன் இன்றைய வேளாண் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம். வணக்கம். குழம்புல மசாலா அதிகமா இருக்கு. எத்தனை முறை சொல்லியிருக்கேன், எவ்வளவு தேவையோ அதை மட்டும் போடுன்னு. அட, நான் எப்பவோ ஒரு முறை இப்படி பண்றேன். ஆனா நீங்க வயல்ல எப்பவுமே கண்ட கிருமிநாசினிய போடுறீங்க. அப்ப அது மருமக சொல்றது சரிதான். பாரு, வயல்ல எத்தனை தேவையோ அத்தனை மருந்து தான் போடணும். நினைவுல வையுங்க, கிருமிநாசினி விஷத்தன்மை கொண்டது. டப்பாவுல எழுதப்பட்டிருக்கும் அளவுல தான் மருந்த போடணும். முதலில் பேரோமோன் ட்ராப், லைட் ட்ராப், உதவும் கிருமிகள், உயிரி கிருமிநாசினி ஆகியவற்றை பயன்படுத்த வேண்டும். அவசியம் ஏற்பட்டால் மட்டுமே ரசாயன கிருமிநாசினியை பயன்படுத்த வேண்டும். தெளிப்பை காலை, மாலை, கையுறை, மாஸ்க் மற்றும் உடலை முழுவதும் மூடும் உடை அணிந்து செய்யுங்கள். காற்றின் திசையில் தெளிக்கும் போது பின்னால் செல்லவும். மருந்தின் டப்பா தெளிக்கும் கருவியை பாதுகாப்பான இடத்தில் வையுங்கள். இப்ப கொஞ்சம் புரிஞ்சுதா? புரிஞ்சுக்கிட்டேன் ராணி. இனிமே தப்பு பண்ண மாட்டேன். மருமக உனக்கு தண்ணி காட்டிட்டா இல்ல. இன்றைய காலகட்டத்தில் மாடித்தோட்டம் என்கிற நகர்ப்புற விவசாயம் வளர்ச்சி அடைந்து வருகிறது. சுற்றுச்சூழலை பாதுகாக்கவும் உணவு உற்பத்தியை பெருக்கவும் மாடித்தோட்டம் பெரிதும் உதவுகின்றது. அந்த வகையில் நவீன முறையில் மாடித்தோட்டம் அமைத்தல் குறித்து விரிவாக விவரிக்கின்றார் தஞ்சாவூர் மாவட்டம் ரமணி நகரைச் சேர்ந்த வேளாண்மையாளர் திரு பிச்சை மணிவண்ணன் அவர்கள். தஞ்சை மாவட்டம் டெல்டா பகுதி நன்னீர் மீன் வளர்ப்பு.
இயற்கை முறையில் உணவு உற்பத்தியை பெருக்க வேண்டும் என்று தனி மனித பொருளாதாரத்தை உயர்த்தும் விவசாய முக்கியத்துவத்தின் அடிப்படையில் இந்த நிறுவனம் தொடங்கப்பட்டது. இதன் முதன் முயற்சியாக மொட்டை மாடியில் மீன் வளர்ப்பு முறை சோதனை மேற்கொள்ளப்பட்டது. 400 சதுர அடி பரப்பளவில் மீன் வளர்ப்பு தொட்டிகளில் 1500 லிட்டர் தண்ணீரை நிரப்பி சுமார் 100 முதல் 150 மீன் குஞ்சுகள் வளர்க்கப்பட்டன. மீன் வளர்க்கப்படும் தண்ணீர் மறுசுழற்சி அடிப்படையில் தூய்மை செய்து மீண்டும் தொட்டிக்கே அனுப்பப்படுகிறது. தண்ணீரில் உள்ள கழிவுகள் பிரிக்கப்பட்டு திடக்கழிவுகள் வீட்டுத் தோட்டத்திற்கு உரமாகவும் திரவ கழிவுகள் தொட்டிக்கு உரமாகவும் பயன்படுத்தப்படுவதால் ரசாயன உர தேவைகள் தவிர்க்கப்படுகிறது. மீன்களும் தாவர வளர்ச்சியும் அதன் ஆரோக்கியமும் 2 மடங்காகிறது. இதற்கு தேவையான மின்சாரம் சூரிய ஒளி மூலம் பெறுவதால் செலவுகள் குறைக்கப்படுகிறது. இம்முறையில் தொழில்நுட்ப இயக்குனர் திரு முருகவேல், செயல் இயக்குனர் திரு ஆறுமுகம் இவர்களின் முயற்சி முன்னேற்றம் கண்டுள்ளது. குறைந்த நீர் இருப்பை கொண்டு புல்கெண்டை, கண்ணாடி கெண்டை, மிருகால், திலேபியா போன்ற மீன்கள் உற்பத்தி செய்யப்பட்டன. கத்தரி, தக்காளி, மிளகாய், வெண்டைக்காய், கீரை, இஞ்சி, மஞ்சள், வெள்ளரியும் உற்பத்தி செய்யப்படுகின்றன. 10 கிலோ கழிவுகள் சேகரிக்கப்பட்டு வீட்டு தோட்டங்களுக்கு உரமாக பயன்படுத்தப்பட்டுள்ளது. சுற்றுப்புற சூழலுக்கு கேடு விளைவிக்காத நகர்ப்புற தற்சார்ந்த உணவு உற்பத்தி முறையாக அமைந்துள்ளது. காற்று மாசுபடுதல், உலகம் வெப்பமயமாதல் போன்ற பேராபத்துகளில் பேருதவி புரிகிறது. மாடி தோட்ட மீன் வளர்ப்பு முறை நிலம் சார்ந்த மீன் வளர்ப்பு முறைகளுக்கு மாற்றாக உள்ளது. சிறு குடும்பங்கள், சிறு விவசாயிகள், நிலமற்றோர் போன்றவர்கள் நிறைவான உணவு உற்பத்தியை பெற முடிகிறது. மண்ணில்லா மாசில்லா உணவு உற்பத்தியை நகர மக்களும் குறைந்த செலவில் குறைவான காலத்தில் பெருக்கி பயன்பட முடிகிறது. உயரிய தொழில்நுட்பத்தை புகுத்தி அடர்வு முறையில் மீன் உற்பத்தி மற்றும் ஒருங்கிணைந்த முறையில் மூலிகைகள், உயர் மதிப்புள்ள தாவர வகைகள் போன்றவற்றை உற்பத்தி செய்யும் முயற்சியில் இறங்கி இருக்கிறது இந்நிறுவனம். வணக்கம் நேயர்களே. இன்றைய பொன்விளை பூமி நிகழ்ச்சியிலே நாம் பாராட்டத்தக்க, போற்றத்தக்க, எல்லோரும் கவனிக்கத்தக்க ஒரு விவசாய முறையும் ஒரு நவீன யுத்திகளை கையாண்டு வீட்டின் மாடியிலே நாம் மீன்களையும் வளர்க்கலாம். அந்த மீன்கள் உண்டு பயன்படுத்திய பிறகு அந்த நீரை கொண்டு மாடி தோட்டமும் அமைக்கலாம். அந்த மாடி தோட்டம் கூட மண் வளம் இல்லை என்றாலும் கூட கூழாங்கற்களை பயன்படுத்தி இயற்கை உரமாக மீன்களுடைய கழிவுகளையே பயன்படுத்தி இப்படி ஒரு அற்புதமான இதனை தோட்டக்கலை என்பதுதான் மாடியிலே இருக்கின்ற மாடி தோட்டம் என்பதா எதை சொல்வது என்பதை அதனுடைய நிர்வாக பொறுப்பாளராக இருக்கின்ற திருவாளர் மணிவண்ணன் அவர்களையே சந்தித்து நம்முடைய சந்தேகங்களை கேட்டு தெரிந்து கொண்டு அந்த வகையிலே திரு மணிவண்ணன் அவர்களை உங்களின் சார்பிலே சந்தித்து விடைகளை பெற விரும்புகின்றேன். வணக்கம் சார். வணக்கம் சார். உங்களை சந்தித்ததில் ரொம்ப மகிழ்ச்சி. மிக்க மகிழ்ச்சி. பொதிகை தொலைக்காட்சியின் சார்பில் நாங்கள் இங்கே வரும்போது ஒரு அதிசயமான ஒரு செய்தி கேட்டது. நீங்கள் மாடியில் ஒரு தோட்டம் அமைச்சிருக்கிறதாகவும் அந்த தோட்டம் கூட நன்னீர் மீன்களை வளர்ப்பதன் மூலம் நன்னீர் மீன்களை வளர்த்து அதனுடைய கழிவுப் பொருட்கள் மூலமாக மாடி தோட்டம் நவீன முறையிலே அமைத்ததாகவும் கேள்விப்பட்டோம். அதை பற்றி உங்களிடம் தெரிந்து கொள்ளலாம் என்று நினைக்கிறோம். அடிப்படையில் நீங்கள் பொறியியல் வல்லுநர், சொல்லுங்க ஐயா உங்களுடைய. எல்லோருக்கும் வணக்கம். என் பெயர் மணிவண்ணன். நான் கடந்த 25 ஆண்டுகளாக ஐடி நிறுவனத்தில் உயரதிகாரியாக பணியாற்றி வந்தேன். என்னுடைய கடைசி பதவி சீனியர் டைரக்டர் இன் அ மல்டிநேஷ்னல் கம்பெனி.
உயர் பதவியில் இருந்தாலும் எப்பொழுதுமே எனக்கு விவசாயத்தின் மீதும் உணவு உற்பத்தியின் மீதும் சமுதாய அக்கறையும் மக்கள் நலனிலும் ஒரு தீராத ஆர்வமும் தீராத எண்ணங்களும் உண்டு. இவற்றை ஏதாவது ஒரு முறையில் நான் செய்ய வேண்டும், இந்த சமுதாயத்திற்கு மிக உயர்ந்த பங்களிப்பை செய்ய வேண்டும் என்ற எண்ணம் பல ஆண்டுகளாகவே என் மனதிற்குள் வந்து கொண்டே இருந்தது. நான் ஒரு முறை ஆப்பிரிக்க நாட்டுக்கு சென்ற பொழுது, ஆப்பிரிக்க நாட்டில் குறிப்பாக உகாண்டா என்ற நாட்டுக்கு சென்ற பொழுது, அந்த நாட்டில் மீன் உற்பத்தி மிக முக்கியமான தொழிலாக நான் உணர்ந்தேன். அதை பார்த்த பிறகு இந்த மாதிரி மீன்களை நம்ம ஊரிலேயே வளர்த்து நம் சமுதாய மக்களும் பயன்படும் வகையில் ஏதோ ஒன்றை செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தில் இந்த மாதிரி ஒரு முறைகளை நாங்கள் உருவாக்கி அதனுடைய பலன்களை பார்த்து விட்டோம். இப்போ எனக்கு உள்ள சந்தேகம் என்னன்னா, நீங்கள் மேலை நாடுகளுக்கு உகாண்டா போன்ற நாடுகளுக்கு போயிட்டு வந்தது, அங்கேருந்து நீங்கள் அனுபவம் பாடம் படித்ததாக சொன்னீங்க. எனக்கு உங்களுடைய படிப்புக்கும் உங்களுடைய தொழிலுக்கும் தொடர்பில்லாத ஒரு விவசாயம், மீன் பண்ணை வளர்க்கிற தொழில், இதில் எப்படிங்க ஐயா உங்களுக்கு நாட்டம் வந்தது? இதை கையாளணுன்ற அந்த ஆளுமை திறன் எங்கேருந்து பெற்றீங்க? நான் முன்பே சொன்னது போல, நாங்கள் வெளிநாடுகளில் வேலை பார்த்தாலும் நாங்கள் மண்ணின் மைந்தர்கள் என்று சொல்வதை பெருமை அடைகிறோம், பெருமிதம் கொள்கிறோம். எவ்வளவுதான் பணம் சம்பாதித்தாலும், எவ்வளவு மேலை நாடுகளுக்கு சென்றாலும் நம் பூமிக்கு வந்து நம் மக்களுக்கு பயனுறும் வகையில் ஏதோ ஒன்றை செய்ய வேண்டும் என்ற உந்தல் பல ஆண்டுகளாகவே எங்களுக்குள்ளே இருந்து கொண்டிருந்தது. அதற்கு பல நாடுகளில் சுற்றி பார்த்த பொழுது கிடைத்த அனுபவங்கள் ஒரு உந்து சக்தியாக அமைந்ததனால் இந்த மாதிரியான முயற்சிகளை ஏற்படுத்தி நாங்கள் செஞ்சிருக்கிறோம். ரொம்ப மகிழ்ச்சிங்க. மேலும் விவரங்களுக்கு திரு பிச்சை மணிவண்ணன் அவர்களை 09880840187 என்ற கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம். வேம்பு கலந்த யூரியா. சிறந்த உற்பத்திக்காக வேம்பு கலந்த யூரியா நம் நாட்டிலேயே 70 லட்சம் டன்னாக அதிகரிக்க 6 ஆலைகள் சீரமைக்கப்படுகின்றன. FCIL-இன் கோரக்பூர், சித்ரி, தல்ச்சர் மற்றும் ராமகுண்டம் ஆலைகள், HFCL-இன் பரௌனி மற்றும் BVFCL-இன் நாமருல் போர்ட் ஆகியன. பழம் நழுவி பாலில் விழுந்தது போல இப்பொழுது நம் நாட்டிலேயே வேம்பு கலந்த யூரியா உற்பத்தி செய்யப்படும். இதனால் விவசாயிகளுக்கு நன்மையே விளையும். 10% வரை தானிய உற்பத்தி அதிகரிக்கும். மண்ணில் 10-15% நைட்ரஜன் திறன் அதிகரிக்கும். சிறந்த உற்பத்திக்கு வேம்பு கலந்த யூரியா. ஒன்பது 3/2017 வியாழக்கிழமை அன்று பொன்விளையும் பூமி நிகழ்ச்சியில் மாத்தி யோசிச்சேங்க மீன் குஞ்சு உற்பத்தியில் ஈடுபட்டு பயன்பெற்ற தஞ்சாவூர் மாவட்டம் புதூர் கிராம வேளாண்மையாளர் திரு மானல் பரமசிவம் அவர்கள் தரும் செய்திகள். வேளாண் ஆலோசனை நேரத்தில் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் வழங்கும் வேளாண் மண்டலங்களுக்கான வேளாண் அறிவுரை மற்றும் இன்றைய தாவர பகுதியில் வரகு, வேளாண் தொழில்நுட்ப பகுதியில் அறுவை சிகிச்சை மற்றும் கதிரியக்க துறையின் செயல்பாடுகள் மற்றும் கால்நடைகளின் அயற்பாடுகள் குறித்து தஞ்சாவூர் மாவட்டம் ஒரத்தநாடு கால்நடை மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய இணை பேராசிரியர் டாக்டர் ஏ அருண் பிரசாத் அவர்கள் தரும் தகவல்கள் ஆகியன இடம்பெறும். மீண்டும் நாளைய பொன்விளையும் பூமி நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.